ஓம் நமோ வெங்கடேஷாய. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோங்க இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூலை மாதம் நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஷேர் பண்ணுறேன். ஜூலை மாதம் நாங்கள் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமமில் தாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஹோமம் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிக்கிறாங்க. நம்ம அதுக்கு டிக்கெட் எப்போ புக் பண்ணணுன்னா அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு கரெக்டாக நாளைக்கு 25 ஜூலை புக் ஆகுதுங்க. காலையில் கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணனா அதில் 2 பேர் போகலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600ங்க. காலையில் ஷார்ப்பாக 9 மணிக்கு இங்கே அலிபிரியில் சாலையில் இந்த ஹோமம் பண்ணுறாங்க. ஷார்ப்பாக நம்ம 9 மணிக்கு இங்கே வந்துட்டோம்னா நம்ம கோத்திரம், பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி இங்கே சங்கல்பம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஹோமம் ஸ்டார்ட் ஆகிடுது. 9 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு 11:15 வரையும் நடக்குது. இங்கே என்னென்னா அந்த நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்லிப்பு இங்கே ஸ்கேன் பண்ணால் மட்டுமே மேலே 300 ருபீஸ் நமக்கு டிக்கெட் தரிசனம் இருக்குது அப்படின்ட்டு ஐயர் கரெக்டாக சொல்லிடுறாரு. டிக்கெட் வாங்கிட்டு ஹோமத்தை ஃபுல்லாக முடிக்காமல் மேலே ஸ்கேன் பண்ணாமல் போனோன்னாலும் நமக்கு 300 ருபீஸ் டிக்கெட் டவுட் தாங்க. அதனால் ஃபுல்லாக இருந்து பார்த்தா தான் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஹோமம். ஐயர் ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க. என்ன மாதிரி நீங்களும் போய் பாருங்கள். ஸ்ரீனிவாச திவ்யா அனுக்கிரக ஹோமம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஜூலை 25 மாதம் 25ஆம் தேதி இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க. என்ன இதில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, மிச்சம் 300 ருபீஸ் டிக்கெட்லாம் நமக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி புக் பண்ணுவாங்க, ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இது அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த மாதம் நம்ம 25ஆம் தேதி புக் பண்ணிக்கலாம். இதுவரை இப்படி தாங்க இருக்குது. அப்பப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு டைம் ஒன்று மாற்றுவாங்க. அப்போ மாற்றும்போது எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஹோமம். இதை ஃபுல்லாக காட்டணும்னு நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்டு இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன். இல்லை அப்படியும் தெரியலனாலும் நான் ஹோமம் பண்ணதை மட்டும் இருக்குது, அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு போடுறேங்க. நான் பார்த்து என்ஜாய் நான் பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கூட ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக ஜூலை 6ஆம் தேதி எடுத்த இந்த வீடியோலாம் போடலாமா வேணாவான்ட்டு இவ்வளோ நாள் தயங்கி சரி நாளைக்கு அந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் காலையில் ஒரு 2 பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு ஷார்ட்ஸில் நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. என்னை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வேண்டுதல் அனைத்தும் பெருமாள் நிறைவேற்றி வைப்பாங்க. கவலையே படாதீங்க. நம்ம எல்லாரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்போம். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். இங்கே ஐயர் ஒரு விஷயம் சொன்னார். எல்லா செல்வத்தோட நமக்கு முக்கியமான செல்வம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அது நமக்கு நல்லா இருந்தால் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அது 100க்கு 100 உண்மைங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய விதமாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு எந்த கோயில் போனாலும் நான் அவங்க பேரை சொல்லி நான் ப்ரே பண்ணுவேன். அப்புறம் ஐயர் ரொம்ப நல்ல விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணார். எல்லாம் நல்லா இருக்கலாங்க, நல்லதே நடக்கும் நம்ம எல்லாருக்கும். நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு என்ன வேண்டுறீங்களோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லதே கிடைக்கணும். நீங்கள் வேணுதெல்லாம் நடக்கணும்னு நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஹோமம்லாம் முடித்து நல்லா அழகாக ஒரு 2 புளியோதரை தொன்னையில் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ போகிறோம், சாலைக்குள்ளே போகிறோம். இதுதான் கீழே அலிபிரி. இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே லைனில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க தெரியுதா? அவங்க எல்லாம் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், இங்கே ஸ்கேன் பண்ணால் தான் நம்ம போய் அங்கே மேலே தரிசனம் பார்க்க முடியும். இது நம்ம இப்போ ஒரு அழகான வியூலாம் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதியில் ரொம்ப அழகான பிளேஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கே தெரியும். நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் நம்ம திரும்ப யாராவது நம்ம போயிட்டே இருக்கலாமா, திருப்பி நம்ம இப்போ தான் போயிட்டு வந்திருப்போம், மறுபடியும் திருப்பதிக்கு போகலாமான்னா நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நடப்பாதை ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் சைடு இங்கே வந்தோன்னா கோசாலை இருக்குது.
இதோ இதுதான் கோசாலை. பூஜை பண்ணுறாங்க. 300 ருபீஸ் டிக்கெட்டாம். அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒரு ரொம்ப அழகான வியூ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வீடியோலாம் சரியாக எடுக்க தெரியாதுங்க. கை காலெல்லாம் ஆடுது வீடியோ எடுத்து போடணுன்னா. இன்னும் பேசணுன்னா இன்னும் பயமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் திருப்பி திருப்பி சொல்லனே தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அதான் தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிக்கங்க, சாரி. அவ்வளோதான், எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னோடய பர்த்டே பாய் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன்னு என்ன ஒரு டைப்பாக பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சு. நம்ம இதோட காரை செக்கிங் பண்ணிவிட்டு இதோ வந்துட்டோம். செக் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டோம். வந்துட்டு இங்கே எல்லாம் அழகாக நின்று ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கே மலை ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, திருப்பதி மலையேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் நல்லா தான் இருந்தது. இதோ இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் என்னோடய பசங்க. நாங்கள் வந்து தரிசனத்துக்காண்டி போயிட்டோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். எனக்கு ஜூன் 6 பர்த்டே, அவருக்கு ஜூலை 6 பர்த்டே. கடவுள் புண்ணியத்தில் இந்த வாட்டி ஜூன் 6ம் ஜூலை 6ம் திருப்பதியில் தான் இருந்தோம். திருப்பதி ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருந்தது. நாங்கள் ரூம் கூட எடுக்கல. அம்மாவும் பசங்களும் கீழ் திருப்பதியில் இறக்கி விட்டுட்டோம். அவங்க பஸ்ஸில் போய் 2.5 மணி நேரம் எங்கள் அம்மா லைனில் இருந்து ரூம் புக் பண்ணாங்க. நாங்கள் கரெக்டாக 3 மணிக்கு தரிசனம் பார்க்க போயிட்டோம். அவங்க இந்த சாமியெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாமி தரிசனம் பார்த்தது 5 மணி நேரம் ஆச்சுங்க. 5 மணிக்கோ 4 மணிக்கோ உள்ளே போனோம். கரெக்டாக வெளியே வரும்போது டைம் 10. குளிர், பயங்கர குளிராக இருந்தது. கிளைமேட் தான் திருப்பதியில் எப்படி இருக்குன்னே தெரியாதுங்க. நல்லா வெயிலும் நல்லா அடிக்கும், மழையும் நல்லா பெய்யும். சுவாமி தரிசனம் முடித்து ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. 10, 10:30 ஆகிடுச்சி. ரூம் போய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்து மேலே போய் பெருமாள் பாதம் பார்த்தோம், சிலாத்தோரம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயும். இப்போ பாருங்கள், நம்ம வர வழியில் மான் இருக்குது. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு நல்லா க்யூட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் ஞாபகம் இருக்கும், நடப்பாதை போகிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய கூட்டமாக இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு வர இடத்துல 1, 2 அப்படி பார்க்குற வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த மான் பார்க்கும்போதே பக்கத்தில் இன்னொரு மான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படிலாம் கரெக்டாக எடுக்கணும்லாம் தெரியாது. உங்களுக்கெலாம் காட்டணுன்றதுக்காண்டிலாம் இந்த வீடியோ எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எப்போ லாஸ்ட் டைம் திருப்பதிக்கு வந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட நல்ல அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் செப்டம்பர், அக்டோபருக்கும் டிக்கெட் எல்லாம் புக்காகி முடிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிங்க, என்ன தரிசனம் புக் பண்ணிங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். அதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இங்கே வந்தால் தான் இப்போல்லாம் ரூம் எடுக்க முடியுது. 12 மணி 11 மணிக்கெலாம் வந்து லைனில் நின்னோம்னா எப்போவோ ரூம் ஃபுல்லாகிடுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு வாங்க. மழைலாம் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. எல்லாம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் கொஞ்சம் தலை சுத்தல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பத்திரமா வாங்க. அவ்வளோதான், நம்ம கீழே இறங்கியாச்சு. மலையிருந்து கருடருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வரேன் கருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.